நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் தானா, அரசியல் கட்சிகளின் வியூகம்தான் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி வருது. ஒரு கருத்து கணிப்பு பாஜக 2வது இடம் பெறும் அப்படிங்கிறது, ஒரு கருத்து கணிப்பு அதிமுக 2வது இடம் பெறும் அப்படிங்கிறது, ஒரு கருத்து கணிப்போ நாம் தமிழர் பல இடங்களில் 2வது இடத்துக்கு வரும் அப்படிங்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னே கருத்து கணிப்புகள் சொல்லுது. இந்த தேர்தல் களத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, தேர்தலில் போட்டி அதிமுக திமுக இடையேதான் அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக முன்னணி தலைவர்கள் சொல்லிட்டு வராங்க. திமுக தரப்புல அப்படி ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படலை. பாஜகவையும் மோடியும் தாக்குவதால் மட்டுமே இந்த தேர்தலில் தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதுதான் திமுக தரப்பினுடைய கணக்காக தெரியுது. அதே நேரத்தில் பாஜகவும் திமுகவையே பிரதானமாக மையப்படுத்தி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்றாங்க. சித்தாந்த ரீதியாகவும் வாரிசு அரசியல், ஊழல், குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ரீதியிலும் பாஜகவின் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேகதாது அணையை கட்டிவிடவே மாட்டோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட, மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் சபதம் போடுறாங்க. தேசிய அளவிலான தேர்தல் அறிக்கையிலோ இது குறித்து சுமூக தீர்வு காணப்படும் அப்படின்னு ஒரு வரி கூட இல்லை. அதே போலதான் பாஜகவின் நிலைப்பாடும் தமிழகத்திற்கு எதிரான மேகதாது அணை விவகாரத்தில் மௌனம் சாதிக்கிறாங்க. காவிரி பிரச்சனை தொடர்பாகவும் பாஜகவும் காங்கிரசும் மௌன குருக்களாகவே இருக்காங்க. நீட் தேர்வு முழுமையாக ரத்து அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்றது காங்கிரஸ். பாஜகவும் நீட் வந்ததுதான், அதுவும் காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் கூட அதை ஏற்கிறோம் அப்படிங்கிற ரீதியில செயல்பட்டு வராங்க. எப்படியா இருந்தாலும் 4 முனை போட்டி நிலவினால் அது பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும். திமுக கூட்டணி, அதிமுக அணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் அப்படிங்கிற 4 முனை போட்டியில கட்சிகளுடைய பலம் தெரிந்துவிடும் என்பதையும் மறுப்பதற்கு கிடையாது. இதனிடையே வாரிசு அரசியலுக்கு ஒரு புது விளக்கத்தை பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்திருக்காங்க. அதாவது கட்சியை ஆட்டி படைக்கும் விதத்தில் குடும்ப ஆதிக்கம் இருப்பதுதான் வாரிசு அரசியல். மற்றபடி தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், அதற்கெல்லாம் வாரிசு முத்திரை குத்த முடியாது என்பதுதான் அந்த விளக்கம். திமுகவையும் காங்கிரஸையும் தெலுங்கானாவில் சந்திரசேகராவின் பாரத் ராஷ்டிரிய சமிதியும் வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சிப்பது இதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் பாமகவுடைய தலைமைக்கு வந்திருக்காரு இல்லையா, தலைவராகியிருக்காரு. மருமகள் தருமபுரி எம்பியாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், தேமுதிகவினுடைய விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக, மைத்துனர் சுதீப் பொருளாளர், மகன் விஜய் பிரபாகரன் வேட்பாளர் அப்படிங்கிறதும் வாரிசு அரசியலுடைய வரையறைக்குள்ள வராதா அப்படிங்கிற கேள்வி எழுது. பண்டல் ஆஃப் கண்ட்ராடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கலாம். நம்முடைய தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணிகளை எப்படி அழைத்தால் தவறே கிடையாது. இந்நிலையில் திமுக கூட்டணி தங்களுடைய நிலையை, சீட்டுகள் குறைந்தாலும் தாங்களே மிகப்பெரிய சக்தி என்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு போராடுறாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போட்டி நாங்கள் தான் அப்படிங்கிற அளவிலாவது வாக்கு விழுக்காடு பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது கருதுறாங்க. பாஜக என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய கூட்டணி தான் திமுகவுக்கு போட்டி அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற நிபந்தனையோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு போராடுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டே இந்த மக்களவை தேர்தல் அனைத்து கட்சிகளாலும் அணுகப்படுது. நாடாளுமன்ற தேர்தலின் முக்கியத்துவமே இந்த தேர்தலில் காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு.